ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்திருப்போம். ஸோ கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி நம்ம வந்து கொண்டு போறோம், அந்த மாதிரி வந்து ஒரு பிரீஃபா வந்து ஒரு அனலைஸ் மட்டும் பண்ணியிருப்போம். ஸோ இப்ப நம்ம வந்து சிலபஸ் வைஸா என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து இன்டெப்தா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜியோகிராபிக்கல் லொகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவுக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதோட பிசிக்கல் யூனிட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம பேசிக்கா வந்து எதெல்லாம் வந்து சோர்சஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படியெல்லாம் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நம்ம இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம ஜியோகிராபி கிளாஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஓகேயா? கொஸ்டின்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக்கா என்ன ஒரு எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து வெறும் ஸ்டாட்டிக் போர்ஷனா நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரியோ இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவோ அப்படி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால அதை வந்து அப்ரோச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்டே வந்து இப்பெல்லாம் இருக்கும் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க போனோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இது பிசிக்கல், அதாவது புவியியல் அமைவிடம், அதுக்கப்புறம் அந்த புறநிலை பிரிவுகள் இது இருக்குல்ல. சோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிலிம்ஸுக்கு வந்து கவர் பண்ணதான் செஞ்சிருக்கோம். ஓகேவா? இதை வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி நம்ம பார்க்கலாம், சோ பிரிலிம்ஸுக்கு படிச்ச ஃபேக்ட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து இந்த கிளாஸஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஆடிபிளா இருக்குல்ல? ஏதாவது ப்ராப்ளம்னா இன்டிமேட் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இடையில கேட்கணும் அப்படின்னா, இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் சொல்லுங்க அப்படின்னா, இல்ல ஆடிபிளா இல்ல அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க. எனக்கு வந்து அன்மியூட் பண்ணிட்டு டைரக்டா கேளுங்க. ஓகேவா? ஓகே. சோ இத பொறுத்த வரைக்கும், இந்த பார்ட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எதுல கவர் சொல்லுங்க. எதுவும் கேட்கணுமா? இந்த பார்ட்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 10th ஜியோகிராபி புக்கே ஓவரால் நம்மளுக்கு வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னா இது பேசிக் தான். சோ பேசிக் வந்து நம்ம அதோட லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட், சோ அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். சோ எந்த லாட்டிடியூட்ல இருக்கு, சோ எந்த லாங்கிடியூட்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா பாத்துக்கணும். சோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாக்ஸ்ல வந்து இந்த ஃபேக்ட் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம படிச்சுதான் எழுதுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் ஃபர்ஸ்ட் பேசிக்கான சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிச்சிடணும். ஓவராலா பாத்துருவோம் இதுல எதெல்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிசிக்கல் டிவிஷன்ஸ். ஸோ பார்த்தோம்ல நம்ம என்னெல்லாம் வந்து பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ மேஜரானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், பெனிசுலர் பிளாட்டியூஸ், கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஐலண்ட்ஸ். ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பிரீஃபா வந்து இந்த பிசிக்கல் டிவிஷன்ஸ்ல வந்து நம்ம படிப்போம். ஸோ இதை வந்து ஓவராலா பாத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா?
சோ இதுல எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி பாத்துட்டீங்களா? சோ லொகேஷன் அண்ட் பிசிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இருக்கும் ஃபுல்லாவே. வந்து நீங்க வந்து 10th புக்லயே வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓவராலா எல்லாமே வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. சோ பிசிக்கல் லொகேஷன் அண்ட் பிசிக்கல் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல என்னெல்லாம் நம்ம பாத்திருந்தோம், என்னெல்லாம் பிசிக்கல் டிவிஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பாத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹிமாலயாஸ். சோ நெக்ஸ்ட் வந்து பிளெயின்ஸ் இருக்கும். சோ பிளாட்டியூஸ் வந்து சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டிஸ் இருக்கு, ஐலண்ட்ஸ் அண்ட் கோஸ்டல் ரீஜியன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? சோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. டைரக்டா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரேட் பிளெயின்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிபிகன்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் வந்து சாரி, கிரேட் பிளெயின்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிபிகண்டா இருக்கு. சோ அதோட எப்படியெல்லாம் வந்து எக்கனாமிக்கலா வந்து இந்த பிளெயின்ஸ் வந்து பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்றத வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. டிஸ்கஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் ப்ளூ எக்கானமி இன் இந்தியா. சோ இது வந்து குரூப் 2லயும் நம்மளுக்கு வந்து 2019ல நடந்த குரூப் 2லயும் இந்த கொஸ்டின் ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்டே வந்து கேட்டிருக்காங்க. சோ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 சைட்ஸ் வந்து வாட்டர் தான் வந்து நம்மளுக்கு கவர் ஆயிருக்கு. சோ ஓஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் லொகேஷனாவும் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல வந்து இந்தியா வந்து இருக்கும். சரி, ஓகேவா? சோ அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ளூ எக்கானமி அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. இந்தியன் மான்சூன்ஸ் ஆர் இன்ஃபுளுன்ஸ்டு பை மவுண்டெயின்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம கிளைமேட் டாபிக் படிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா மான்சூன் பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இதுல வந்து எதை வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க, அதாவது இன்ஃபுளுன்ஸ்டு பை மவுண்டெயின்ஸ்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அதாவது பிசிக்கல் இந்தியாவோட பிசிக்கல் ஃபீச்சர் வந்து எப்படி வந்து மான்சூனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது, மான்சூனுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது, அந்த மான்சூன் டைம்ல இந்த மவுண்டெயின்ஸ்னால எந்த ரீஜியன்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறோம். இப்ப நம்ம பார்த்திருப்போம்ல மலை மறைவு பிரதேசம் அந்த மாதிரி சொல்லி பார்த்திருப்போம். சோ அது வந்து எது வந்து லீவர்ட் சைட்ல இருக்கு. சோ அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் இந்த மான்சூனோட அளவு வந்து வேரி ஆகும். சோ ஓகே. சோ அத வந்து என்ன சொல்லிருக்காங்க, அதாவது கிளைமேட் டாபிக்கையும் இந்த லொகேஷன் ஃபீச்சரையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கனெக்ட் பண்ற மாதிரி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து படிக்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்துருந்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நம்ம வந்து நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லொகேஷன் ஃபீச்சர்ஸ் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஜியாகிரபிக்கல் லொகேஷனும் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹிமாலயாஸ் பத்தி, பிளெயின்ஸ் பத்தி, பிளாட்டியூஸ் பத்தி, சோ வந்து ஐலாண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசிக்கா வந்து நம்ம அதை தான் நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் போகணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். டைரக்டா என்ன பண்ணிருக்காங்க, கிரேட் பிளெயின்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிபிகன்ட் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. ஓகேவா? சோ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. லிஸ்ட் அவுட் அண்ட் எக்ஸ்பிளைன் மேஜர் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். அதாவது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட்ல வந்து என்னெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்ஸ் இருக்கு, சோ அதை வந்து லிஸ்ட் பண்ணுங்க. சோ அதை பத்தின வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப இதுவும் இந்த கொஸ்டினும் பார்த்தோம் ஓப்பனா பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ஆஹ் நம்ம சிலபஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். சோ வந்து இதை பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காட்டியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் பாருங்க. டிஸ்கஸ் த சேல் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜியோ ஹெரிடேஜ் சைட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜியோ ஹெரிடேஜ் சைட் என்னன்னு தெரியுமா? யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும்னா அது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறமாட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பத்தின நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அதை பார்த்தாதான் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் எப்படி நம்ம வந்து படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறச்ச நம்ம வந்து ஜியோகிராபிக்கு எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் நம்ம வந்து லொகேஷன் டாபிக்ல தான் வரும். அதாவது அனலைஸ் ஹவு சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் இம்பாக்ட் இந்தியாஸ் ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் இன் சவுத் சைனா, சவுத் ஏஷியன் ரீஜன் அண்ட் இந்தியன் ஓஷன். ஓகேவா? பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்குல்ல சைனாவோடது. சோ அது வந்து எப்படி வந்து சவுத் ஏஷியன் ரீஜன் அண்ட் இந்தியன் ஓஷன்ல வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி வரும்? இந்தியாவோட லொகேஷனை பேஸ் பண்ணி. அதாவது இந்தியன் ஓஷன்ல இந்தியா இருக்கக்கூடிய ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல இருக்கிறனால இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது சிலபஸ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. சிலபஸ வச்சுட்டு அதை மேட்ச் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. அப்பதான் வந்து இதுவும் கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரீஜன் டு இந்தியா. அதாவது இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் வந்து இருக்கு. ஓகேவா? இந்தியன் ஓஷன் ரீஜன் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜன் பொறுத்தோம் அப்படின்னா இந்தியா வரும். சோ இந்த கார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்து வரும். சோ அதுக்கப்புறம் ஈஸ்ட் அண்ட் சதர்ன் ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ் வரும். சோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியன் போர்ஷன்ஸும் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த இந்தியன் ஓஷன்ல வரும். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியன் அதோட கண்ட்ரீஸ்கள் அதுக்கும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கவர் ஆகுது. சோ இந்த வாஸ்ட் ஏரியால இந்த இந்தியன் ஓஷன்ல சோ இந்தியா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல வந்து இருக்கு. ஓகேவா? இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த நடுப்பகுதியில இருக்கு. இந்த இந்தியா தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சென்டர்ல இருக்கிறனால இந்த இந்தியன் ஓஷன் ரீஜியனோட சென்டர்ல இருக்கிறனால இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லொகேஷன்ல வந்து இந்தியா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியுதா? சோ இப்படி இருக்கிறனால இந்தியா வந்து இப்படி வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பிளஸ் இங்க உள்ள ஈஸ்ட் ஏஷியன் ரீஜியன்ஸ் சோ இத ரெண்டை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு நடுப்பகுதியில இந்தியா வந்து இருக்கிறனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அது போக இந்த இந்தியன் ஓஷன் ரீஜியன்ஸ் வந்து இருக்குல்ல, சோ இதை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் நம்ம வந்து பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பாத்துருங்க. அதாவது லொகேஷன் பேஸ்ல நம்ம வந்து எப்பவும் ஸ்கூல் புக்ஸை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அதுல உள்ளது மட்டும் அப்படியே பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து யூபிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ். சோ கமெண்ட் ஆன் த ரிசோர்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் லாங் கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவோட கோஸ்ட் லைன் வந்து எவ்வளவு இருக்கு தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர்? அன்மியூட் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு ஆடியபிளா இருக்கான்னு ஒரு டவுட் இருக்கு, கவனிக்கிறீங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. 7516 வித் அந்த ஐலாண்ட்ஸோட இதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா ஓகேவா? சோ இவ்வளவு இந்த லாங் கோஸ்ட் லைன் இருக்கிறனால இதோட ரிசோர்ஸ் பொட்டன்ஷியல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ். சோ அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட கனெக்ட் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதை பாருங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஸ்கஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் டெக்கான் ட்ராப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிளாட்யூஸ் வந்து பார்த்திருப்போம். ஓகேவா?
லொகேஷன் பார்க்கும்போதே பிளெயின்ஸ் பிளாட்டியூஸ் அதெல்லாம் வரிசையா நம்ம முடிச்சு வச்சிருந்திருக்கோம். ஸோ அதுல வந்து என்னெல்லாம் வந்து ரிசோர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப்னு சொல்லிட்டு ஓப்பனாவே இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் கொஸ்டின் தான், நம்ம வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது எக்ஸாமைன் த பொட்டன்ஷியல் wind energy in India and explain the reasons for their limited spatial spread அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் விண்ட் எனர்ஜி வந்து இருக்கு. விண்ட் எனர்ஜி வந்து நம்ம ஹார்னஸ் பண்ணதான் செய்யறோம். சோ ஆனா வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பேசஸ் மட்டும்தான் இங்க வந்து எல்லா இடத்துலயும் விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. சோ லிமிட்டட் பிளேசஸ்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா விண்ட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஜியாகிரபில பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும்ன்ற டிஃபரன்ஸ்க்காக தான் இந்த கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் வந்து லிமிட்டடா இருக்கு எனர்ஜி வந்து விண்ட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்றது ஏன் லிமிட்டடா இருக்கு? அது வந்து ரினியூவபிள் சோர்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம ஜியாகிரபில இது லொகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சோ ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜியாகிரபி ரிலேட்டடா லொகேஷன் பேஸ்டா இருக்கணும். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்கான இனிஷியல் காஸ்ட் அதிகமா இருக்கு. சோ வந்து இப்ப அத வந்து தேவையான வந்து பொருட்களை ப்ரொக்யூர் பண்றதுக்கான அந்த இனிஷியல் காஸ்ட் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு, அசம்பிளேஜ் இதெல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணி கொண்டு போக கூடாது. ஓகேவா? அதாவது லொகேஷன் பேஸ்டா இந்தந்த இடத்துல மட்டும்தான். இப்ப வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரல்வாய் மொழியில இருக்குன்னா ஏன் ஆரல்வாய் மொழியில இருக்கு? சோ அந்த மாதிரி கொண்டு போகணும். ஓகேவா? சோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து சொல்றேன். சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இப்ப விண்ட் பேஸ்ட்னு சொல்லியாச்சு. சோ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வந்து ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம கரண்டா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன ஏதாவது நம்ம டார்கெட் வச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து இனிஷியலா வந்து நம்ம வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2070 என்ன டார்கெட் வச்சிருப்போம்? 0 கார்பன்ற மாதிரி வச்சிருக்கோம். பிளஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 500 ஜிகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல இருந்து மட்டுமே நம்ம வந்து கொண்டு வரணும். மெகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல இருந்து மட்டுமே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டார்கெட் வச்சிருக்கோம். சோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து காட்டலாம். ஓகேவா? சோ அதெல்லாம் பேசிக்கா நம்ம கொடுத்துட்டு சோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவை பத்தி தானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். இனி இந்தியால சோ வந்து என்ன சொல்லிட்டாங்க, சில பேசிக் இடத்துல மட்டும்தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. சோ வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி மேப்ல வந்து நம்ம லொகேட் பண்ணி காட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். சோ அதுக்கப்புறம் தான் ஆன்சர்ஸ் வருவாங்க. புரியுதா? எப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வராங்கன்னு புரியுதா? அவங்க கொடுத்த என்ன ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆமா அப்படின்ற மாதிரி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ஆன்சர்ஸ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் தி ரீசன் ஏன் வந்து லிமிடெட் ஸ்பேஷியல் ஸ்ப்ரெட்ல இருக்கு அப்படின்னு கேக்குறச்ச நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ கொண்டு வரணும். ஓகேவா? சோ இங்க வந்து அவங்களே வந்து 2 செப்பரேட்டா பிரிச்சிருக்காங்க, அண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அதனால இதோட வந்து போர்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாவே நம்ம ஹாஃப்ன்ற மாதிரி கொண்டு வரலாம். இப்ப வந்து கொஸ்டினே நம்மளுக்கு வந்து ஏன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க கேக்குறாங்க அப்படின்னா நம்ம இங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2 டாபிக் வந்து எழுதியிருக்கோம்ல, கண்டென்ட் எழுதியிருக்கோம்ல. சோ இதை நம்ம என்ன பண்ணிடணும், மினிமைஸ் பண்ணிடணும். சோ இதை மினிமைஸ் பண்ணிட்டு எதுக்காகன்னு கேட்டதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமா கொடுக்கணும். ஓகேவா? அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? சோ எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை பொறுத்துதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் ஷீட்ல ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதுக்கு இந்த கண்டென்ட்டை நான் இவ்வளவுதான் எழுத போறேன், இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்ததுமே ஒரு 15 மார்க்குக்கு 1.5 பேஜ் எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இது இவ்வளவுக்கு நான் எழுத போறேன்றத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சிடணும். சோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வரணும். புரியுதா? சோ இங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏன் வந்து ஸ்பெசிபிக் ஏரியாஸ்ல மட்டும்தான் வந்து இருக்கு அப்படின்றதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது விண்ட் பிளான்ட் வந்து அதுக்கான வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கணும், டாப் ஆஃப் த ஹில்ஸா இருக்கணும். ஓகேவா? ஓப்பன் பிளைன்ஸ் அண்ட் வாட்டர் அந்த மாதிரி வந்து ஏரியாஸா இருக்கணும். மவுண்டெயின் கேப்ஸ் நம்ம பார்த்தோம்ல, பால்காட் கேப், அதுக்கப்புறம் இந்த ஆரல்வாய் முறையீட்டா அங்கேயும் வந்து கேப்ஸ் வந்து இருக்கும். சோ அதுலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மூலியமா தான் விண்ட் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா ஹார்னஸ் பண்ண முடியுது. சோ அந்த மவுண்டெயின்ல உள்ள கேப்ஸ்ன்றது என்ன என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. சோ அது வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மவுண்டெயின் கேப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து
சைடு ஹெட்டிங்ல வந்து கொண்டு வந்துடணும். சோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள எழுதுறச்சு அதை வந்து எக்ஸாம்பிள்ஸ வந்து ஒரு பாக்ஸ் போட்டு காட்டிடணும். சோ நம்ம ஃபுல்லா வளவலன்னு எழுதுறதுக்கு அவங்க வந்து ரெண்டே இதுதான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஹெட்டிங்ல மெயினானது என்னவோ அதை எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் உள்ள கொடுத்த பாக்ஸை நம்ம ரீட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கன்வே ஆயிரும். சரி, ஓகே, அவங்க ஒரு ஃப்ளோல கரெக்டா தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? சோ இந்த மாதிரி என்னெல்லாம் இதுல ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்களோ கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ இதுல பாருங்க, மோர் எம்பசிஸ் ஆன் சோலார் எனர்ஜி அப்படின்றத லாஸ்ட் பாயிண்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்ல. ஆனா நம்ம வந்து சோலாருக்கு தான் அதிகமா வந்து என்ன பண்றோம், ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். அதனால வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து விண்டுக்கு அவ்வளவா ப்ரியாரிட்டி கொடுக்கறது இல்ல. ஓகேவா? சோ அதுவும் வந்து ஒரு ரீசனா வந்து இருக்கு. அதை வந்து நம்ம வந்து எங்க கொண்டு வந்திருக்கோம், லாஸ்டா தான் கொண்டு வந்திருக்கோம். சோ முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்டா வந்து எழுத பழகிக்கணும். ஓகேவா? சோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷோர் வின்ஸ் வந்து இருக்குல்ல. சோ அத வந்து நம்ம என்ன பண்ணலன்னா இன்னும் ஹார்னஸ் பண்றதுக்கு அதுக்கான டெக்னாலஜிஸ், சோ அதெல்லாம் வந்து நம்ம அதுல வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கோம். சோ அதுவும் வந்து ரீசன்ஸா வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் பாத்துட்டீங்களா? சோ பேசிக்கா இந்த ஸ்ட்ரக்சர்க்காக தான் இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தது. சோ இது பாருங்க, கிரேட் பிளெயின்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிபிகன்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. இது வந்து 10 மார்க் இல்ல, 15 மார்க்கா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 மார்க்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஸ்டின் என்னவோ அதை மட்டுமே வந்து அதிகமா அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். சோ 15 மார்க்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியால உள்ள கிரேட் பிளெயின்ஸ்னா என்ன, சோ அதை பத்தின கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வரலாம். ஓகேவா? இங்க ஸ்பெசிபிக்கா என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்கனாமிக் சிக்னிபிகன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணும், எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் இருக்கணும். ஓகேவா? சோ எக்கனாமிக் சிக்னிபிகன்ட்னா என்ன, நம்ம வந்து பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் எக்கனாமிக் சிக்னிபிகன்ஸ் இருக்கு? தராய் பிளைன்ல அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நிறைய பண்ணலாம் மேம். ஆமா. தென் பாங்கர் காதல்ல பாத்தீங்கன்னா நியூ இயர் அண்ட் ஓல்டர் அலுவியல் சாயில் இருக்கு. ஸோ அங்கேயே பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி செய்யலாம். அதை பேஸ் பண்ண ஸ்டேட் எல்லாமே என்ன மாதிரி கிராப் அதிகமா ஈல்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம காட்டலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்டே அதுதான். அதாவது கிரேட் பிளெயின்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிளெயின்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து ரிவர்ஸோட டெபாசிட்ஸ், சோ அதுதான் முக்கியமானது. ஓகேவா? சோ அதாவது அலுவியல் டெபாசிட்ஸ் வந்து அங்க வந்து அதிகமா இருக்கும். பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளாட்டான சர்ஃபேஸா தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மவுண்டெயின்ஸ் இதுல எல்லாம் அண்டுலேட்டட் சர்ஃபேஸா இருக்கும். ஆனா பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹோமோஜீனியஸான சர்ஃபேஸா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பேசிக்கா நம்ம என்னெல்லாம் படிச்சிருந்திருப்போம். சோ அது வந்து ஒரு ஃபர்டைலான ஒரு பிளெயினா வந்து இருக்கும். முக்கியமானது ஏன் ஃபர்டைலா இருக்கு, ரிவர்ஸோட டெபாசிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறனால அது வந்து ஃபர்டைலா இருக்கு. சோ ரிவர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் வந்து அதுல வந்து ஃப்ளோ ஆகுறனாலயும் நம்மளுக்கு வந்து அது வந்து ஃபர்டைலா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபர்டைலிட்டி. சோ அதுல உள்ள சாயில்ஸ் எப்படி இருக்கும், மோஸ்ட்லி அலுவியல் சாயில்ஸா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்மளுக்கு ஞாபகம் வருது, சோ பிளாட்டான சர்ஃபேஸா வந்து இருக்கும் கம்பேர் டு மவுண்டெயின்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்டியூஸ். சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு பிளாட்டான சர்ஃபேஸா வந்து இருக்குது. ஓகேவா? சோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து யோசிங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான். சோ வந்து இது எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டைலா இருக்கனால என்ன நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட், அக்ரிகல்ச்சர் தான். ஓகேவா? சோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் வந்து அதிகமா நம்மளுக்கு வந்து இருக்கு. சோ இதை நம்ம வந்து ஹெட்டிங்ஸ்ல வந்து எப்படி போடலாம் அப்படின்னா
ஹெட்டிங்ஸ்ல நம்ம போடும்போதே ஃபுட் பாஸ்கெட் இல்லைன்னா அப்படின்னா கிரானரிஸ் ஆஃப் இந்தியா. சோ அதெல்லாமே என்ன எதை எங்கதான் இருக்கு அப்படின்னா இந்த பிளைன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ நம்ம வந்து ஹெட்டிங் போடும்போது அந்த மாதிரி ஒரு கேட்சியா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள வந்து அதுக்கான ரீசன் எழுதணும். ஏன் வந்து இங்க வந்து ஃபுட் வந்து அதிகமா அக்ரிகல்ச்சர் வந்து நம்மளால அதிகமா பண்ண முடியுது, ஏன் அப்படின்னா அதோட வந்து ஃபர்டிலிட்டி, ஸோ அலுவியல் சாயிலோட அந்த நேச்சரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து காட்டலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்னெல்லாம் வந்து பிளெயின்ஸ் சாரி என்னெல்லாம் வந்து ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அதுல வந்து நம்ம வந்து காட்டலாம். ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு பாயிண்ட் என்ன முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், பிளாட் சர்ஃபேஸா இருக்கும். சோ பிளாட் சர்ஃபேஸ் இருக்கிறனால நம்மளுக்கு இன்னும் என்ன எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும். சோ அங்க வந்து மக்கள் வாழக்கூடியது வந்து ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அதை வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்க வந்து ஈஸியா வந்து ஃபிளரிஷ் ஆகும். ஏன் இண்டஸ்ட்ரி ஃபிளரிஷ் ஆகுது, பிளாட் சர்ஃபேஸா இருக்கனால மக்களோட டென்சிட்டி எப்படி இருக்கும், பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஈஸியா வாழ முடியும், அதனால பாப்புலேஷன் வந்து அங்க அதிகமா இருக்கு. சோ அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் என்ன பண்ண முடியும், ஈஸியா கிடைக்கும். ஓகேவா? அது ஒரு பாயிண்டா வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட நார்தர்ன் பிளெயின்ஸ்ல நம்ம படிக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, சோ அத வந்து நம்ம எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதினாலும் அந்த கீவேர்ட்ஸ் அங்கங்க நம்ம காட்டணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? சோ இத பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து சோ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா இங்க நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். ஸோ ஈஸியா நம்மளுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கும், ரா மெட்டீரியல்ஸோட அவைலபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ரா மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து ஈஸியா வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வேற என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா, ஸோ அங்க வந்து நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் சர்ஃபேஸ் பிளாட் சர்ஃபேஸா இருக்கிறனால ஈஸியா என்ன பண்ண முடியும், இது ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து பேசிக்கானது முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உள்ள கனெக்ட் பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஹெட்டிங்கா வந்து ஈஸியா கொடுத்துடலாம். அதாவது நம்மளால ஈஸியா வந்து டிரான்ஸ்போர்ட் நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த வேற என்ன எல்லாம் இருக்கு, ஸோ அந்த ஏரியாஸ் பிளைன்ஸ் வந்து சுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், அர்பனைசேஷன் வந்து ஈஸியா டெவலப் ஆகும். ஓகேவா? அதாவது ஒரு மவுண்டெயின்ஸை கம்பேர் டு மவுண்டெயின் பார்க்கும்போது பிளெயின்ஸ்ல தான் என்ன பண்ண முடியும், பாப்புலேஷன் அதிகமா இருக்குது. ஸோ அங்கதான் அர்பனைசேஷன் வந்து ஈஸியா வந்து நடக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சிவிலைசேஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ரிவர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதாவது பிளெயின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், இங்க வந்து நம்ம வந்து அங்கங்க நம்ம வந்து காட்டலாம். ஓகேவா? பாயிண்ட்ஸா புரியுதா? சோ இது நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸ் கொஞ்சம் அப்படியே பாத்துரலாம். பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ இந்த ஆன்சர்ஸ் எழுதும் போது இந்த பிளெயின்ஸை பத்தின இந்த ஃபேக்ட் கொஞ்சம் இருக்குல்ல நம்ம படிச்சு வச்சிருந்திருப்போம்ல, சோ அதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கங்க நம்ம காட்டணும்னா தான் ஒரு ஃபுல் பிளெஜ்டா இருக்கும். இப்ப இந்த கதெல்லாம் நம்ம எப்பவும் போல எழுதிருவோம். சோ ஆனா வந்து பிளெயின்ஸ்ன்னு கேட்டனால என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட லென்த், சோ அதோட வந்து வித் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம காட்டணும், பாக்ஸ் போட்டு காட்டிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாக்ஸ் போட்டு காட்டணும் அப்படின்னா இன்னுமே நம்மளோட வந்து பேப்பர் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? சோ பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியால வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 2400 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? வித் பார்த்தோம் அப்படின்னா 240 to 320 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சோ ரொம்ப ஃபேக்ட் எல்லாம் மக்கப் பண்ணணுன்றதெல்லாம் இல்ல. சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுதுன்னு பாருங்க, 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாக்ஸ்ல போட்டு காட்டணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து அந்த செடிமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆகுறத பொறுத்துதான் நம்ம வந்து எந்த மாதிரி எல்லாம் இதை வந்து டிவைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ வந்து அதை பொறுத்து எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்பர் பிளெயின்ஸ். சோ இந்த பார்பர் பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து கொண்டு வரக்கூடிய டெபாசிட்ஸ் தான் வந்து இங்க அதிகமா இருக்கும். சோ இதுல வந்து பெரிய பெரிய கல் அந்த மாதிரி கொயர்ஸ் தான் வந்து ஸ்டோன்ஸ் தான் அதிகமா இருக்கும். சோ அதனால இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர் என்ன பண்ணும்,
ஈஸியா வந்து வெளியில தெரியாது, கீழே தான் போயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு ஏரியால வந்து பெரிய பெரிய கல்லா இதா இருக்கிற இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பார்பர் பிளெயின்ஸ பொறுத்த வரைக்கும் பிக் ட்ரீஸ் தான் வந்து லார்ஜ் ரூட்ஸ் உள்ளதா இங்க அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தெராய் டிராக்ட். இத பொறுத்த வரைக்கும் இது எந்த ரீஜன்ல அதிகமா காணப்படும் அப்படின்னா பிரம்மபுத்திரா வேலிஸ்ல தான் அதிகமா காணப்படும். ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் அப்படிதான் ஒரு திக்கான ஃபாரஸ்ட் வந்து இங்க காணப்படும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வைல்ட் லைஃபோட இது வந்து ரிச்சா வந்து இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த பாங்கர் பிளெயின்ஸ். இந்த பாங்கர் பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு அலுவியல் டெபாசிட்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கிறது. அது வந்து டெபாசிட் ஓல்டு அலுவியல் டெபாசிட்ஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காதர் பொறுத்த வரைக்கும் நியூ அலுவியல் டெபாசிட்ஸ். இங்க வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஏரியால ஸோ எந்த ரிவர்ஸோடது அந்த மாதிரி முக்கியமானது. ஸோ அந்த பார்பர் பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நார்த்தன் சைட்ல அதாவது ஹிமாலயன் ரிவர்ஸோட டெபாசிட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பார்பர் பிளெயின்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஏரியாஸ் சோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன வேற எப்படி டிவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் பிளெயின்ஸ் வந்து சொல்றாங்க. அதாவது ராஜஸ்தான் பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது முக்கியமா லூனி ரிவர் இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சரஸ்வதி ரிவர் வந்து முன்ன வந்து இருந்தது வந்து இருக்கும். சோ இந்த ரிவர்ஸோட டெபாசிட்ஸ்ல வந்ததுதான் அப்படின்னா இந்த ராஜஸ்தான் பிளெயின்ஸா வந்து இருக்கும். சோ அதுக்கான எவ்வளவு அந்த கவரேஜ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். சோ முக்கியமானது வந்து இந்த கங்கா பிளெயின்ஸ். ஓகேவா? சோ இந்த கங்கா பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் வந்து இதுல வந்து ரிவர்ஸ் வந்து அதிகமா ஃப்ளோ ஆகுது அத வந்து கொஞ்சம் எழுதி பாத்துக்கோங்க. சோ முக்கியமானது என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் பிளெயின் ஆஃப் இந்தியா. சோ இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கா படிக்கிறது தான். சோ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ். சோ இப்ப வந்து நம்ம அந்த ஆன்சர்ஸ் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா சோ இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கங்க நம்ம வந்து காட்டியிருக்கணும். இந்த பிளெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த நேம்ஸ் எல்லாம் அங்கங்க நம்ம காட்டணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. டிஸ்கஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் ப்ளூ எக்கானமி இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ப்ளூ எக்கானமினா என்ன சொல்லுங்க, உங்க வியூ சொல்லுங்க. அதுக்கப்புறமாட்டி நம்ம அந்த கொஸ்டின் பத்தி பார்க்கலாம். ஏப்ரல் மந்த் யோஜனாலையும் இந்த டாபிக் வந்து கவர் பண்ணிருக்காங்க. சோ இது கொஞ்சம் முக்கியமா பாத்துக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்லயும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ப்ளூ எக்கானமி பத்தி எதுவும் ஐடியா இருக்கா? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்.
7500 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து கோஸ்ட் லைன் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். நம்ம வந்து 3 சைட்ஸும் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வாட்டர் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்ற பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம், இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொகேஷன்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சோ இந்த வாட்டர் வந்து நம்ம எப்படி வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யூஸ் பண்ண போறோம், அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி வந்து இந்தியன் எக்கானமிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து மாத்த போறோம் அப்படின்றது. அது இந்த டேர்ம் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது எப்படி நம்ம சஸ்டைனபிளா யூஸ் பண்ண போறோம். அதாவது இந்த ஓஷனோட ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ணணும், அதே டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பொல்யூட் பண்றதோ சோ அந்த மாதிரி இதுவும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. சஸ்டைனபிளா தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் ஆஃப் ப்ளூ எக்கானமி இன் இந்தியா. சோ என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஓஷன் மூலமா நம்மளுக்கு வந்து கிடைக்குது, என்னெல்லாம் வந்து ரிசோர்சஸ் வந்து இருக்கு. எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது? ஸோ இன்டர்நேஷனல் ஹார்பர் மூலியமா நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம் மேம். பண்றோம். ஓகே. சூப்பர். சோ முக்கியமா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேடு வந்து சிக்னிபிகண்டா இருக்கு. சோ அது இந்த ஓஷன்ஸ் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரேடு முக்கியமா பண்றோம், போர்ட்ஸ், ஷிப்பிங். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெரைன் டூரிசம் கூட நம்மளுக்கு வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? சோ வேற என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு? ஃபிஷிங் மேம், நான் ரினியூவபிள் எனர்ஜி. முக்கியமா நான் ரினியூவபிள் எனர்ஜி. ஃபிஷிங் நம்ம எழுதும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்டான நம்ம இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, 3rd இருக்கு. சோ அதை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல நம்ம வந்து காட்டலாம். ஓகேவா? சோ ரினியூவபிள் எனர்ஜி, போத் ரினியூவபிள் நான் ரினியூவபிள் ரெண்டுமே நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது ஓஷன் மூலியமா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ரினியூவபிள் சோர்சஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து யூஸ் ஆகுது? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம ரினியூவபிள் கேக்குறாங்க. டைடல் எனர்ஜி மேம், சைடுல ஆஃப்ஷோர் இருந்து விண்ட் நம்ம எனர்ஜி. ஓகே. டைடல் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் விண்ட் ஃபார்ம்ஸ், சோ அது ஆஃப்ஷோர் விண்ட்ஸ் மூலமாவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து நான் ரினியூவபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸா இருக்கட்டும், சோ வந்து ஷேல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்றது, சோ அந்த மாதிரி பெட்ரோல் இதெல்லாமே நம்மளுக்கு என்ன என்ன பண்ணும் அப்படின்னா இது மூலியமா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகே. சோ வேற என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு? இதுவரை எல்லாரும் எழுதிருவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ரிலேட்டடா எழுதி நம்ம அந்த இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும். சோ அதுதான் வந்து இங்க கொஞ்சம் பிளே பண்ணும். ஓகேவா? சோ நம்ம இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிடலாம். சோ இது போக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பீச் மூலமா என்ன பண்ணலாம், டூரிசம் ப்ரமோட் பண்ணலாம். சோ டூரிசம் மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணும், அது வந்து எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுமா, அது மூலமா நம்மளுக்கு ஜிடிபில ஏதாவது கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். சோ வேற எது மூலயமா நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு, கம்யூனிகேஷனும் அது வழியா நம்ம வந்து இப்ப பண்றோம். அதாவது சி லைன் கேபிள்ஸ் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லா அதுல பண்றாங்கல்ல, சோ அண்டர் வாட்டர் பண்றாங்கல்ல, சோ அது வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் பேஸ்ல வந்து யூஸ் ஆகுது. சோ கிளைமேட் சேஞ்சுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுது, நம்ம என்விரான்மெண்ட்ல பார்த்திருப்போம். சோ இதெல்லாம் வந்து இன்டர் கனெக்டட் தான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் இங்க எழுதலாம். அதாவது நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா கார்பன் சிங்க் தெரியுமா? சோ எக்ஸஸ் கார்பனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைன்ஸ்ல இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஓஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சோ அது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வளிமண்டலத்துல உள்ள கார்பனோட கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஓகேவா? சோ அது மாதிரி கார்பன் சிங்ஸாவும் நம்ம என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஓஷன் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து இந்த ப்ளூ எக்கானமியோட இந்த வழியில எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளூ எக்கானமியை வந்து நம்ம வந்து ஹார்னஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இதோட பொட்டன்ஷியல்ஸ் அந்த மாதிரி எழுதலாம். சோ இத
பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரீஃபிக்ஸ்டா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டாபிக் வந்து இதுல கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ப்ளூ எக்கனாமி மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா 4% ஆஃப் ஜிடிபி வந்து நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து எழுதிக்கலாம். சோ நம்ம கோர்ஸ் லைன் நம்ம பார்த்திருப்போம். சோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாக்ஸ் போட்டு கொஞ்சம் காட்டலாம். ஓகேவா? அப்பனா என்ன பண்ணிரும் அப்படின்னா நம்ம ஆன்சர்ஸ் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ இதுல வந்து டிஸ்கஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு. சோ வந்து இப்போ ஒரு 15 மார்க்ன்றப்போ என்னென்ன வந்து சேலஞ்சஸ் இருக்கு. சோ வந்து அதுக்கு கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்கு. சோ நம்ம இன்னும் வந்து வே ஃபார்வர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இந்த கொஸ்டினை வந்து ஓவராலா கொண்டு போகலாம். ஓகேவா? சோ இத இந்த ப்ளூ எக்கானமி ரீச் பண்றதுக்கு என்னெல்லாம் வந்து சேலஞ்சஸ் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஃபிஷிங் வந்து பார்த்தோம். சோ அதனால என்ன பண்ணிடுறோம் ஓவர் ஃபிஷிங்கும் நம்ம வந்து போயிடக்கூடாது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்கலாஜிக்கலா வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதே நேரத்துல மெரைன் பொல்யூஷனும் நம்ம வந்து அதிகமா பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் அதாவது கவர்மெண்டோட மெஷர்ஸ் அது ஞாபகம் வருதா? கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. புக்ஸ் வந்து சொன்னீங்கல்ல. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா பார்த்தோம். சோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க சாகர்மாலா ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்களா? சோ கவர்மெண்ட் மெஷர்ஸ்ல இந்த சாகர்மாலா ப்ராஜெக்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டீப் ஓஷன் மிஷன், அடுத்து வந்து ஓஷன் ஸ்மார்ட் மிஷன். சோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பாக்ஸ்ல போட்டு காட்டினீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஓகேவா? சோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 10th புக்ல கொடுத்ததுதான் முக்கியமானது. சோ நீங்க வந்து மெயின்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதை வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அதாவது எவ்வளவு வந்து லாட்டிடியூட் என்ன லாங்கிடியூட் என்ன இதெல்லாம் வந்து ப்ரீஃபிக்ஸ்டா நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். சோ சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஐலாண்டும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்திரா பாயிண்ட் வந்து சொல்லுவோம். சோ மெயின்லேண்ட பொறுத்த வரைக்கும் எது சொல்லுவோம் அப்படின்னா கேப் கேமோரின் வந்து சொல்லுவோம். சோ கன்னியாகுமரியில இருக்கிறது. சோ நார்தர்ன் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்திரா கோட். சோ நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் என்ன, ஈஸ்ட் டு வெஸ்ட் எக்ஸ்டென்ட் என்ன. சோ வந்து அது வந்து கேப் ஆஃப் சாரி டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து எப்படி வந்து ரெண்டா டிவைட் பண்ணுது. சோ அது வந்து டிவைட் பண்றது மூலமா எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து பாஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி பேசிக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க ப்ரிலிம்ஸுக்கு பார்த்திருப்பீங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயின்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்கங்க பாக்ஸ்ல போட்டு காட்டுங்க. அதாவது நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் எப்படி இருக்கு இப்ப வந்து ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட்டே வராங்க. சோ அங்கங்க வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்ஸ் போட்டு காட்டுனாங்கல்ல அதே தான் ஃபாலோ பண்ண போறீங்க மெயின்ஸுக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ அதனால இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்து வச்சுட்டு இந்த டாபிக்கு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாத்துடலாமா? ஓகே மேம். நம்ம பார்த்தோம். மேம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம் மேம். ஓகே. அதுதான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப குரூப் 2
குரூப் 2ன்றனால நம்மளுக்கு வந்து டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பனாவும் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அதாவது என்ன பிளெயின்ஸோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிடலாம் அப்படின்னா இந்த மவுண்டெயின்ஸ் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லா எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதாவது எப்படி வந்து 3 இதா வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட். சோ அதுல வந்து ஹிமாலயாஸ் மறுபடியும் வந்து எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த படம் போட்டு நம்ம வந்து காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளெயின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயஸ்னு எடுத்தப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்டா வந்து இந்த லொகேஷன் பேஸ்ல போகணும். இப்ப வந்து ஹிமாலயஸ் வந்து இந்த லொகேஷன்ல இருக்கிறனால அதாவது நார்தர்ன் மோஸ்ட் சைட்ல வந்து அதாவது சவுத்ல இல்லாம நார்த்ல இருக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கானது நம்ம எழுத தெரியணும். ஓகேவா? நம்ம ஒரு கொஸ்டின்லயே பார்த்தோம். மவுண்டெயின்ஸ் வந்து எப்படி வந்து மான்சூன்ஸை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சோ நம்ம வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்க்கும்போதும் நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போதும் அப்படிதான். அதாவது ஹிமாலயஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வந்து பிளாக் பண்ணும். சோ வந்து பிளாக் பண்ற பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா வந்து அதுக்கு ரெயின் வந்து கிடைக்கும். சோ அதுக்கான லீவர்ட் சைட்ல என்ன ஆகும் அப்படின்னா மழை எதுவுமே கிடைக்காது. சோ அது வந்து பிளாக் பண்றனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த நார்தர்ன் சைட்ஸ்ல ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து ரெயின் கிடைக்குது. சோ அந்த இடத்துல ஹிமாலயஸ் இருக்கிறனால அதை பிளாக் பண்ணுது. சோ பிளாக் பண்றதுனால நம்மளுக்கு வந்து மவுண்டைன் கிடைக்குது. சோ ரெண்டாவது என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோ கோல்டு விண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியால இருந்து வருது. சோ இது வந்து அங்க செகண்ட் பாயிண்ட் எழுதுங்க. இது முக்கியமான பாயிண்ட். கோல்டு விண்ட் வந்து சென்ட்ரல் ஏஷியால இருந்து வரும். சோ அதை வந்து ஹிமாலயஸ் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா இந்தியால தான் நம்மளுக்கு வந்து மெயின்லேண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா வந்து ப்ளோ ஆகும். சோ அதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹிமாலயஸ் வந்து நம்மள வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? சோ வேற என்ன மேஜரான நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரியே கொடுக்காதீங்க. சோ இதெல்லாம் வந்து ஹெட்டிங்ஸா போட்டு போட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கான வந்து ரீசன்ஸை வந்து உள்ள வந்து எழுதுங்க. ஓகேவா? வேற என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஹிமாலயஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்குள்ள கிளேசியர்ஸ் பத்தி அதுக்கப்புறம் வந்து கிளேசியர்ஸ்ல இருந்து உருவாகக்கூடிய ரிவர்ஸ் பத்தி இது வந்து பெரனியல் இன் நேச்சரா வந்து இருக்கு. சோ வந்து இதுக்கு ரீசன் வந்து என்ன ஹிமாலயாஸ் தான். சோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கொண்டு வாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து பேசிக்கான பாயிண்ட்ஸ். வேற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஓப்பனான கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் பிளெயின்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் இந்த டாபிக் எல்லாம். சோ எழுதும் போது பிளெயின்ஸ் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம உள்ள வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கீவேர்ட்ஸா வந்து அங்கங்க நம்ம வந்து காட்டியிருக்கணும். புரியுதா? அதாவது பார்பர் பிளெயின், டெராய் பிளெயின் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கங்க நம்ம காட்டணும்னா தான் ஓவராலா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அதுக்கப்புறம் பிளாட்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னதான் முக்கியமா மினரல்ஸ் தான். சோ அதுதான் வந்து முக்கியமான பாயிண்டா வந்து இருக்கும். சோ இந்த மினரல்ஸ் எழுதும் போது என்னெல்லாம் வந்து பிளாட்யூஸ் வந்து இருக்கு, என்னெல்லாம் ரீஜியன்ஸ் வந்து இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமா காட்டி நம்மளுக்கு வந்து அங்க காட்டணும். ஓகேவா? எந்த ரீஜியன்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுதான் பேசிக்கா வந்து நீங்க வந்து இந்த டாபிக்கை பொறுத்தவரை 10th புக்கு முதல்ல வந்து கவர் பண்ணிருங்க. கவர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல நீங்க அதை என்ன கவர் பண்றீங்களோ அதுல உள்ள வேர்ட்ஸ் அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் கீவேர்டா எடுத்துக்கோங்க. கீவேர்டா எடுத்துட்டு பிளெயின்ஸோட சிக்னிபிகன்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க உள்ள அந்த கீவேர்டை நம்ம எடுத்திருக்கோம்ல அதை வந்து அந்த கொஸ்டின் ஃபுல்லாவே நம்ம வந்து காட்டுற மாதிரி நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வரணும். ஓகேவா?
அதுதான் முக்கியம். இது ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா என்ன மாதிரின்ட்டு? இப்ப படிக்கும்போது ஒரு ஐடியா வரும்ல எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரீஜன் கேட்டிருக்காங்களா? சோ இதுக்கும் சேம் ஆன்சர்ஸ் தான். இப்ப நம்ம வந்து ப்ளூ எக்கானமில வந்து நம்ம வந்து ப்ளூ எக்கானமி வந்து எப்படி வந்து எதுலெல்லாம் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், எது மூலியமா வந்து எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ சேம் அதே தான் வந்து இதுக்கான கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும். ஓகேவா? முக்கியமா வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து என்ன இன்டைரக்டா என்ன கேக்குறாங்க, இந்த ஓஷன் மூலமா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கொஸ்டின்ஸ் தான். சோ என்ன பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கோ அதே தான். ஹிமாலயஸ் பிளெயின்ஸ் இதெல்லாம் பத்தி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓப்பனா பாத்துக்கோங்க. இதுல வந்து பெருசா வந்து இன்டர்பிரட் பண்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இதுல பெருசா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? வேற ஏதாவது கேட்கணுமா? டவுட்ஸ் இருக்கா? இல்ல கிளாஸஸ் இன்னும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? அப்பதான் நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் நான் அதுக்கேத்த மாதிரி கொண்டு போக முடியும். கொஸ்டின் பேஸ்டாவே டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கிறது ஓகேவா? இல்லைன்னா ஃபுல்லா உங்களுக்கு எடுக்கணுமா? சொல்லுங்க மேம். கனகா மேம் சொல்லுங்க, கேக்குது. மேம் கொஞ்சம் தமிழ்லயும் காட்டுங்க மேம். அதான் மேம் நான் கொஸ்டின்ஸே ரெண்டுமே காப்பி பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருந்தேன் உங்களுக்கு. நான் இந்த பிடிஎஃப் கூட இத கூட நான் வந்து சார் கிட்ட சொல்லிட்டு ஷேர் பண்றேன். இந்த கொஸ்டின்ஸும் கொஞ்சம் நல்லாவே ரீட் பண்ணுங்க. ஓகேவா? புக்ஸ் நம்மளுக்கு வந்து இப்ப நான் காட்டினது வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல உள்ளது காட்டினேன், அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு. ஃபுல்லாவே நம்மளுக்கு தமிழ்ல இன்னும் நல்லாவே இருக்கும். அதே தான், சேம் தான் நம்மளுக்கு. சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. இதெல்லாம் ஃபுல்லா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறீங்களா, இல்லைன்னா இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? அப்படி டிஸ்கஸ் பண்ணா ஓகேவா? மேடம் இப்படியே டிஸ்கஸ் பண்ணா ஓகே மேடம். இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்ல நாங்க பிரிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இல்ல அதுதான், நீங்க பிலிம்ஸ் கொஞ்சம் பாத்திருப்பீங்கன்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்லயே நான் இருக்கேன். சோ அதனாலதான். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம டீடைலாவே ஃபுல்லாவே பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள பாக்குறது ஓகே தானே? இல்ல நம்ம கிளாஸஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? இல்ல மேம், நம்ம கொஸ்டின் பேஸ் பண்ணியே வந்து கிளாஸஸ் பார்க்கலாம் மேம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரியே நான் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட் தான். ஸோ அது அந்த மாதிரியே நம்ம கொண்டு போகலாம். உங்களுக்கு வந்து சரி சொன்னதே திரும்ப திரும்ப படிச்சதே திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதனாலதான் இந்த கிளாஸ் அப்படி இருந்தது. இல்ல கிளைமேட் டாபிக் எல்லாம் நம்ம வந்து டெப்தா பார்த்துதான் ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து உள்ள வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்தேன். வேற ஏதாவது சஜஷன் இருக்கா? மேம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டு இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்புறம் என்விரான்மெண்டல் அஜெண்டாஸ் அது நோட்ஸ் கிடைக்குமா மேம்?
ஜியாகிரபி ரிலேட்டடா. ஜியாகிரபி ரிலேட்டடா ஓகே பார்க்கலாம். அந்தந்த டாபிக் வரும்போது நான் கொஸ்டின்ஸ் வரும்போது நான் வந்து சொன்னேன். ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலா வேணும்ன்றீங்க அப்படித்தானே? இப்போ ப்ளூ எக்கனாமி எடுக்கும்போது நான் சாகர்மாலா அதுக்கப்புறம் அந்த டீப் ஓஷன் மிஷன் அந்த மாதிரி சொல்றது கொஞ்சம் டீட்டெயிலா வேணும்ன்றீங்க. எஸ் மேம், அது மாதிரி தான். ஓகே ஓகே. ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ஸ் Okay. மட்டும் நான் வந்து போஸ்ட் பண்ண சொல்லிடுறேன் குரூப்ல. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.